Hi students, இந்த வீடியோவில் நாம 11th standard chemistry half yearly exam 2023 ஓட important lessons தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் எல்லாருமே ஃபர்ஸ்ட் உங்களுடைய புக் பேக் 1 marks எல்லா லெசன்ஸ்க்கும் நீங்கள் படிச்சிடணும். மொத்தம் 15 லெசன் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாத்துக்குமே நல்லா தரவு பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் படிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் என்ன அப்படின்னா லெசன் 1, 2, 3, 6, 8, 10 and 11. ஸோ இந்த 7 லெசனையும் ஃபஸ்ட்டு தரவு பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஆல்ரெடி நீங்கள் 7 லெசன்ஸோ 10 லெசன்ஸோ 12 லெசன்ஸோ இல்லை ஃபுல் புக்கையுமே படிச்சிருந்தாலும் வெரி குட். நீங்கள் படித்ததை நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. இன்னும் எதையும் தரவு பண்ணலைன்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லக்கூடியது இந்த 7 லெசனை நீங்கள் இப்போ தரவு பண்ணிடுங்க. ஸோ இந்த 15 லெசனில் இந்த 7 லெசனை இந்த ஹாஃப் இயர்லிக்கு நீங்கள் தரவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பாதி போர்ஷன் கவர் பண்ண மாதிரி ஆச்சு. அது போக இந்த 7க்கு அப்புறம் உங்களுக்கு தெரியக்கூடிய மற்ற லெசன்ஸில் இருக்கக்கூடிய கொஷின் ஆன்சர்ஸ்லாம் உங்களுக்கு எத்தனை தெரியுமோ அதையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ எதையுமே இன்னும் ஃபுல்லாக படிக்கலை, இன்னும் ஒரு கான்ஃபிடென்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் நான் சொல்லக்கூடிய சஜஷன் இந்த 7 லெசன். இது தரவு பண்ணிவிட்டு ஆல்ரெடி உங்களுக்கு வேறு லெசன்ஸ் என்னென்ன தெரியுமோ இல்லை என்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் படிச்சிருக்கீங்களோ அதெல்லாம் நீங்கள் தரவு பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதை நீங்கள் இந்த ஹாஃப் இயர்லிக்கு தரவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பெண்டிங் வச்சுருக்கக்கூடிய லெசன்ஸை நீங்கள் படிச்சிங்கன்னா அது ஃபுல்லாகவே நீங்கள் கவர் பண்ண மாதிரி ஆயிரும். அதுக்கான ஒரு சின்ன ஐடியா சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ப்ராப்ளம் பற்றி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் யோசிப்பீங்க. சென்டம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்து தான் ஆகணும். சென்டம் எய்ம் பண்ணலை, நான் 90 வாங்கினா போதும் 80 வாங்கினா போதும்னு உங்கள் ரேஞ்சுக்கு நீங்கள் மார்க்ஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ப்ராப்ளம்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. வெறும் 5 மார்க் தான் வரப்போகுது. மற்றபடி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ப்ராப்ளம்ஸ்க்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டாம். அதுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய சஜஷன். அதர்வைஸ் நீங்கள் சென்டம் வாங்கணும்னு நினச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸும் பார்க்கணும். புக் ஃபுல்லாகவே டாப் டு பாட்டம் நீங்கள் படிச்சிருக்கணும். அது நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த ஒரு கிளாரிஃபிகேஷனும் உங்களுக்கு நான் கொடுக்கணும்னு நினச்சேன். ஸோ அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள், நிறைய இம்பார்ட்டன்ட் வீடியோஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டடி வெல் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.